ஏங்க எங்க எங்க வரியா இருங்க இருங்க இந்தாங்க இந்த நகை கொண்டு அடகு வச்சுக்கிட்டு 1,20,000 அடகு வச்சுட்டு அப்படியே வாங்க கவர்மெண்ட்டுக்கு நம்ம பணம் கட்ட வேண்டியது இருக்கு. ஏண்டா ஒருத்த பேருலையும் ஒரு 1,20,000 கடை இருக்கான். ஐயா நண்டு அதை பிடிச்சி தோக்காத. அதனால ஒருத்தரும் அவங்க கடனை கட்டணும். ஆமாம் அப்படித்தானே போட்டிருக்காரு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில். நான் என்னோட கடனை நான் கடனாளியாக இருக்க விரும்பலப்பா, நான் ஏன் கடனை கட்டிவிடுறேன் அப்படின்ட்டு 1,20,000 கடனை என் மேலே இருக்கிற கடை எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு காசை கட்டிட்டு கவர்மெண்ட்டுக்கு ரசீது போட்டிருக்காரு அவங்க. இன்னும் அப்புறம் என்ன, இன்னும் ஒருத்தர் அப்படி கிளம்புங்க. எல்லாரும் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் 50 பேர் காசு பணம் இருக்கிற ஊரை இந்த மாதிரியே ரீல்ஸை போடுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படியே எல்லாரும் கௌரவத்துக்கு எல்லாரும் கட்டுறாங்களப்பா நம்மளும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு எங்களை மரியாதை வளையெல்லாம் நகை நட்டெல்லாம் அடகு வச்சு அப்படியே கட்டிவிடுவோம். என்ன இப்போ அம்பிட்டு ரீல்ஸ் மயமாத்தானே ஆகிப்போச்சு. அந்த காலத்துகளெல்லாம் டிவிகளில் தான் நியூஸ் வைப்போம், அதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். நல்லது கெட்டது பேச முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கள வடை சொல்கிற முடியம்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லது கெட்டது என்ன இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு குடும்பத்தை பாரு அப்படின்ட்டு வேற சொல்ல வருவீங்க. ஏன் பேசக்கூடாது? வாழ்வு ஜரங்கு வண்டி சக்கர மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து வாழ முடியுமா? ஏன் சொல்லக்கூடாது? நம்ம அறிவோடு இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நான் நகை எடுக்க போனேன்டா எங்கள் வீட்டுக்காரரு நான் நகை கணக்கார சொல்லுவார், ஒரு பில்லு இல்லாமல் வாங்கினேன்னா ஒரு 4,000 குறைச்சி தரமாண்டுவார். அப்படியா அப்பா அப்படியே போட்டு கொடுங்க அப்படின்ட்டுவே நான். அதுக்கு எங்கள் வீட்டுக்கு குறைச்சிட அடியே நம்மகிட்ட 4,000 குறைச்சி விட்டு 10,000 கெட்ட வேண்டியது இருங்க கவர்மெண்ட்டுக்கு, அதை கொடுக்காம போய்க்கிறப்படி பேசாண்டி ரெடி அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் பில்லை போட்டு வாங்குவார். அந்த மாதிரி எல்லாரும் அவங்க வரி பணத்தை கரெக்டாக செலுத்தினாவே கவர்மெண்ட்டுக்கு எந்த கடனும் இல்லாமல் இருக்கும். அதை ஏமாற்றிக்கிட்டு பல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஊரை ஏமாற்று வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சா அதுக்கு நம்ம போய் கடன் கட்டி 1,00,000 1,00,000 பேரில் இருக்கிறத இந்தாங்கண்டு போய் ரீல்ஸ் போட முடியுமாங்க? ஏங்க இப்படி போட்டு தேங்க நாட்டில் என்னென்னமோ நடக்குது. என்ன எப்படியோ பெரிய ஆள் ஆடுறவர்களை பார்த்துருக்கேன். ஆனால் ரீல்ஸ் போட்டு பெரிய ஆள் ஆகுறது இந்த காலகட்டத்தில் தாங்க இருக்குது. ஆத்தாடி எப்படிப்பட்டவளையும் பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க. இப்போ என்னடான்னா புது புரளி 1,20,000 கட்டி போட்டாராம். இதை பில்லு கெட்டுனது கட்டிட்டே கம்முட்டு இருங்க. அதை ரீல்ஸாக போட்டால் அதை பார்த்து 10 பேர் இன்னும் 10 பேர் கட்டுவேன், அதை பார்த்து இன்னும் 1,00,000 பேர் கட்டுவேன். அப்படியே கட்டிக்கிட்டே போய்கிட்டு அப்புறம் எங்களை மரியாதை வலைகள் இப்படி கட்டணும். என்ன இதுதான் உங்கள் பிளானு? நல்ல பிளானு தான். நல்லா தேங்க இருக்குது பிளானு. எங்கிட்ட இருந்து தான் இப்படி மூளை யோசிக்குதோ தெரியலையே. அவங்க வரி பணத்தை கரெக்டாக கட்டுங்க, நல்லபடி ஆட்சி நடத்திடுவார். ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு படத்தில் சொன்னது மாதிரி அவங்க வரி பணத்தை கரெக்டாக கட்டினாவே நல்லபடி ஆட்சி நடத்திடலாம். அதை விட்டு கட்டுனாராம் பணம் அவர் பேரில் இருக்கிற கடன் அழைக்கிறேன். உலகமே எப்படி போய்கிட்டு இருக்கு. முருகா.